பண்டைய காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடைந்தபோது அதிலிருந்து பல பொருட்கள் தோன்றின. அவற்றைக் கண்டு மகிழ்ந்த அவர்கள் எதிர்பாராவிதமாக ஆலகால விஷம் வெளிவர ஆரம்பித்தபோது அச்சமடைந்தனர். அந்த விஷத்தின் வெப்பம் உலகையே அழிக்கும் அளவுக்கு இருந்தது. அப்போது தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த உலகை அழிக்கும் விஷத்தைக் குடிக்க முன்வந்தார். அவர் அந்த விஷத்தைக் குடித்தபோது பார்வதி தேவி அவரின் கழுத்தைப் பிடித்துக் கொண்டார். அதனால் அந்த விஷம் சிவன் உடலின் மற்ற பகுதிகளுக்குள் செல்லாமல் அவரின் கழுத்திலேயே நீல நிறத்தில் தங்கிவிட்டது. இதன் காரணமாக சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனால் சிவபெருமானை நீலகண்டன் என்றும் அழைக்கிறோம். அதே சமயத்தில் வாசுகி என்ற பாம்பும் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தது. விஷத்தை உண்டு உலகைக் காக்க சிவபெருமானின் பெருமையைக் கண்டு அந்த பாம்பு சிவபெருமானுக்கு அடிபணிந்து அவரின் கழுத்தில் ஆபரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியது. சிவபெருமானும் அதன் பக்தியை ஏற்று அதை தனது கழுத்தில் அணிகலனாகச் சூடிக்கொண்டார். எனவே சிவனின் கழுத்தில் பாம்பு இருப்பது என்பது தீமையை அடக்கி உலகைக் காக்கும் அவருடைய சக்திக்கும் கருணைக்கும் அடையாளமாக இருக்கிறது. மேலும் இது உயிரினங்கள் அனைத்தையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் சிவபெருமானின் குணத்தையும் குறிக்கிறது. மறக்காம அற்புத உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.